அருமை பெற்றோர்களே, குறிப்பாக இந்த ஆண்டு நீட் கவுன்சிலிங் கலந்தாய்வுக்கு செல்கின்ற மாணவ செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் கேர் அகாடமி இயக்குனர் பேராசிரியர் முத்தமிழ்ச்சனுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வருஷம் நீட் கவுன்சிலிங் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. பட் இப்ப நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமா சில விஷயங்கள் கவனிக்கணும். எப்படின்னா வருஷம் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போறப்ப அவசரமா போட்டுட்டு நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை நிறைய பார்த்திருக்கோம். குறிப்பா நமக்கு நிறைய கவனம் தேவை. குறிப்பா எந்த விதமான நம்ம அவசரம் இல்லாம போடணும். அப்ளிகேஷன் நேற்று ஸ்டார்ட் பண்ண உடனே அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல அப்ளிகேஷன் போட்டுட்டு நான் சிஓட கையெழுத்து இல்லாம அனுப்பிச்சிட்டேன், சிஓட சைன் வாங்கல, டாக்குமெண்டேஷன் சரியா ஃபில் பண்ணலன்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் சொன்னாங்க. நான் நேற்று கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்ன பின்னே நான் எல்லாத்துக்கும் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தோம். குறிப்பா கேர் அகாடமி படிச்ச குழந்தைங்களுக்கு முதல்ல நாங்க ஒரு ட்ரையல் அப்ளிகேஷன் போடுறோம், ப்ராஸ்பெக்டஸ்ல என்னென்ன தேவைன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லா பண்ணுங்க சொல்லியிருந்தோம். ஆனா ஒரு சிலர் அதை ரொம்பவும் ஃபாஸ்டா பண்றாங்க. இது என்ன தேவையில்லை. இப்ப என்னென்ன செய்யணுங்கிறத எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்றதுக்கும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்லிட்டு வரேன். அந்த என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு முதல்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கவுன்சிலிங் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இதுதாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றது எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவை, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவை, நெக்ஸ்ட் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ தேவை, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவை, போனஃபைட் சர்டிபிகேட், எஸ்எஸ்சி மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ஸ்டூடெண்ட் கம் பிரசன்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவங்க 7.5ல வர்றாங்க அப்படின்னா இந்த போனஃபைட் சர்டிபிகேட் இருக்கு இல்லைங்களா, இந்த போனஃபைட் சர்டிபிகேட் இப்ப கொடுக்கக்கூடிய ஃபார்மேட்ல ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு அதை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிஓட்ட 7.5க்கு மட்டும்தான் இந்த கேட்டகரி. ஓகேங்களா, வாங்கியிருக்கணும். குறிப்பா 2 விஷயங்கள்ல கவனங்கள் தேவை. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரலாம் நீங்க படிச்சீங்கிறது எவிடன்ஸ் கட்டாயம் வேணும். 6ல இருந்து +2 வரலாம் நீங்க ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம், வேற ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க நமக்கு அந்த டீடைல்ஸ் கட்டாயம் என்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனோட இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் இந்த 7.5 இந்த வருஷம் +2 படிக்கிறவங்களுக்கு there is no need of bonafide certificate. அதுக்கு பதிலாக போன வருஷம் ரிப்பீட்டரா இருக்காங்க, அதுக்கு முதல் வருஷம் படிச்சிருந்தாங்கன்னா மட்டும்தான் நமக்கு போனஃபைட் தேவை. இது 7.5. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்ப முக்கியமா நீங்க என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 rupees. இது தமிழ்நாடு மெடிக்கல் அல்லது டென்டல், அதாவது பிடிஎஸ் இருந்தாலும் எம்பிபிஎஸ் இருந்தாலும் நமக்கு 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். இது ஆன்லைன்ல கட்டணும். இது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். யாருக்கெல்லாம் இல்லைன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி, ஓகே, இவங்களுக்கு எக்ஸம்டட் ஃப்ரம் தி ஃபீஸ். இது கிடையாது, உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் லாக்கிங். நம்ம ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணணும். நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டணும் 500 ரூபா. அது நான் ரீஃபண்டபிள். இப்ப 500 ரூபா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றப்ப கட்டுற ஃபைன் 500 ரூபாய் நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ். தென் ஜெனரல் கேட்டகரி, அதாவது இதுல யாரெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில வருவாங்க அப்படின்னா உடல் ஊனமுற்றோர், அது மாதிரி எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், அதாவது ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல போய் பார்த்து சொன்னவங்க, சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸர்வீஸ்மேன், ஓகேங்களா. அப்புறம் 7.5 ரிசர்வேஷன் வரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் ஸ்பெஷல் கேட்டகரி. ஓகேங்களா.
ஸோ இந்த இது தவிர நீங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓகே, 7.5 விஷயம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா 2 இருக்கு. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 34 அரசு மருத்துவக் கல்லூரிகள் பூராமே வந்து கவர்மெண்ட் கோட்டால வந்துடும். ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லைங்களா, 20 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குன்னா 20 காலேஜ்ல 50% சீட் வந்து கவர்மெண்ட்டுக்கும் 50% சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருக்கும். இதுல நீங்க வந்து ப்ரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கும் நீங்க ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்க 2 அப்ளிகேஷன் போடணும். ஒன்னு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா, அதே மாதிரி பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா. இதுக்கு சிங்கிள் அப்ளிகேஷன். இது அப்ளிகேஷன் நம்பர் 1. ரெண்டாவது பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா. நீங்க வந்து எம்பிபிஎஸ் மட்டும் இல்ல, பிடிஎஸ்க்கு சேர்த்தா. ஓகே, நீங்க போடுற ஒவ்வொரு அப்ளிகேஷனும் போத் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் ரெண்டுக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் போடுறீங்க. ஸோ 2 அப்ளிகேஷன் போடணும். சார் நான் எம்பிபிஎஸ் போட முடியல சார், எம்பிபிஎஸ் போக விருப்பம் இல்லை சார், நீங்க ஒருவேளை ஃபீஸ் கம்மியா இருக்கு பிடிஎஸ் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்க அப்ளிகேஷன் போட முடியாது. அதனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 2 அப்ளிகேஷன் போடணும். ஒரு அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டா, இன்னொரு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகே, மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது நீங்க எம்பிபிஎஸ் போனாலும் பிடிஎஸ் போனாலும் தனியாக அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ஆர்ஐ கோட்டாங்கிறது நான் ரெசிடென்ஸ் இந்தியனுக்கான கோட்டா. நெக்ஸ்ட் பிசிக்கல் வித் டிசபிலிட்டி எக்ஸர்வேஷன் கோட்டா தனித்தனியாக உண்டுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா 7.5% ரிசர்வேஷன், இது எல்லாமே வந்து உண்டு. மெயினா செக்யூரிட்டி டெபாசிட் பாருங்க. இப்ப நம்ம வந்து பிரைவேட் காலேஜ்ல நம்ம வந்து சேரணும்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆன்லைன் கவுன்சிலிங்ல கலந்துக்கிறப்ப, இப்ப இல்ல அப்ளிகேஷன் போடுறப்ப இல்ல, ஆன்லைன் கவுன்சிலிங் கலந்துக்கிறப்ப காஸ்ட் டெபாசிட் கட்டணும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கலந்துக்கிறப்ப நீங்க பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டால போகணும்னா இது 7.5 கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பொருந்தாது. கவர்மெண்ட் காலேஜ் போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு இது பொருந்தாது. நீங்க பிரைவேட் காலேஜ்ல இந்த என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கோட்டால போகணும்னா 30,000 ரூபாய் ஃபீஸ் கட்டிருக்கணும். அது வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க போறீங்க, 2வது அப்ளிகேஷன் சொன்னோம்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டால போறீங்கன்னா 1 lakh rupees வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் கட்டணும், காஷன் டெபாசிட். இந்த அமௌண்ட் வந்து நீங்க கவுன்சிலிங்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங்ல 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, இந்த 2 ஸ்டேஜ் வரலாம் தான் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 3ல போயிட்டீங்கன்னா அது வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேயா? அப்ப கவுன்சிலிங்ல ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 நீங்க அந்த காலேஜில் படிக்கணுமா என்னன்னு முடிவு பண்ணணும். ஸ்டேஜ் 3 போயிட்டீங்கன்னாவே அந்த அமௌண்ட் நான் ரீஃபண்டபிள். அதனால உங்களுக்கு வந்து டீட்டெயில சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒவ்வொரு காலேஜுக்கு எவ்வளவு ஃபீஸ்ங்கிறது ப்ராஸ்பெக்டஸ்லயே போட்டிருக்காங்க, இதெல்லாம் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப நீங்க ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து தெளிவா படிக்கிறப்ப என்னென்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க. இதுல வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 ரைட்டா? ஸோ அவங்க புடிச்சு அந்த டேட்டுக்குள்ள நம்ம அந்த காலேஜ் சேரணும். அப்பதான் ஃப்ரீ எக்ஸிட் சொல்லுவாங்க. பணம் வந்து பிடிக்காம ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போச்சுன்னா ஃபோர்ஃபீட் சொல்லுவோம். ஃபோர்ஃபீட்னா நம்ம கட்டக்கூடிய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகாது. ஓகேயா? அந்த டியூஷன் ஃபீஸ், பேமெண்ட் டிஸ்கனேஷன் ஃபீஸ் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். ஓகேயா? தென் இதான் முக்கியமான டீடைல்ஸ் வந்து ப்ராஸ்பெக்டஸ் நம்ம பார்க்கறது. சரி சார், இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டுங்க tnmedicalselection.org இதான் நம்ம வெப்சைட். அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். ஆன்லைன் எம்பிபிஎஸ் இல்ல பிடிஎஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும். ஓகே, இங்க 2 அப்ளிகேஷன் போடணும். ஒன்னு செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில்அப் பண்ணி போட்டாச்சு. அதுல மேண்டேட்டரி காலம், முக்கியமான காலஸ் எல்லாமே எல்லா டேட்டா ஃபில்அப் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும். 500 ரூபா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஃபில் பண்ணணும். ரைட்டா? அண்ட் இது யாருக்கு? எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கிடையாது. ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. இதான் கவர்மெண்ட் கோட்டா. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்துச்சுன்னா 1000 rupees நம்ம பே பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா 500, மேனேஜ்மெண்ட் கோட்டா 1000. ரைட் சார். சார் யாரெல்லாம் சார் இந்த அப்ளிகேஷன் இதுல வந்து இதுல வருவாங்க அப்படின்னா 7.5 லிஸ்ட் ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் கோட்டா ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் கேட்டகரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி லிஸ்ட், என்ஆர்இ லிஸ்ட்னு சொல்லிட்டு 6 விதமான லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நீங்க பொதுவாக டேட்டா வச்சுக்கிட்டு தான் யுவர் கம்மிங் என்ற 7.5 கவர்மெண்ட் கோட்டாவா, ஸ்பெஷல் கேட்டகரி நீங்க வரீங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, மைனாரிட்டி லிஸ்டா, என்ஆர்இ லிஸ்டா முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் தி மெரிட் நம்ம அப்ளிகேஷன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 8ஆம் தேதிக்கு அப்புறம்
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனுக்கான எலிஜிபிலிட்டி லிஸ்ட் விடுவாங்க, ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ஓகே, ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கவுன்சிலிங் கலந்துக்கணும். அப்ப கவுன்சிலிங் கலந்துக்கப்ப கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ரூபாய். இப்ப நம்ம கொடுக்கறது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ. பின்னாடி நம்ம கட்டுறது நமக்கு வந்து கவுன்சிலிங்கான ஃபீஸ். இது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 ரூபாயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபாய் கட்டணும். தென் பேமெண்ட் ஃபார் செக்யூரிட்டி டெபாசிட், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கவர்மெண்ட் கோட்டா வந்துச்சுன்னா 30,000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்துச்சுன்னா 1 lakh rupees டெபாசிட் பண்ணணும். இந்த இது வந்து செக்யூரிட்டி டெபாசிட்னா ரீஃபண்டபிள். பேமெண்ட் ஃபார் செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் 1 lakh rupees ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ரைட் சார். சார் இது 7.5க்கு இது பொருந்தாது சார், மற்ற எல்லாத்துக்கும் பொருந்தும் சார். ஓகே, ஈவன் கவர்மெண்ட் காலேஜில் போகக்கூடிய ஜெனரல் கோட்டா. Then, based on the choice locking, seat will be allotted. ரைட்டா? நார்மலா நம்ம 7.5க்கு மட்டும் கவுன்சிலிங் நேரடி நடத்துவாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங். ஓகே, 7.5க்கு மட்டும் டைரக்டா கவுன்சிலிங் நடத்தி சிஎம்ஓ அல்லது வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் அன்னைக்கு சூழ்நிலை தந்தாப்புல அவங்க அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அந்த நியூஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டே வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நடக்கிறது அவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் காலேஜ் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, ரிப்போர்ட் பண்றப்ப நமக்கு வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இருக்கும். அது இப்ப பாருங்க அடுத்தாப்புல ஆன்லைன் கவுன்சிலிங்ல கவுன்சிலிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இப்ப முன்னாடி சொன்னது வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஓகே, இப்ப சொல்றது கவுன்சிலிங் ப்ராசஸ். கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1 நீங்க கலந்துக்கிறீங்க. கலந்துக்கிட்டு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ் நீங்க ஃபீஸ் கட்டணும். ரைட்டா? ஃபீஸ் கட்டிட்டு நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல நீங்க கலந்துக்கிறீங்கன்னா நீங்க அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு வரலாம். செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த காலேஜ் சேரலாம், இல்லைன்னா நீங்க வந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட், எனக்கு சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க இல்லையா, அதனால ரெண்டாவது பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க டைரக்டா செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கலாம். ஓகேயா? அந்த வேகன்சி என்ன இருக்கோ அதுக்கு நான் கலந்துக்கலாம். ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு, எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு. அலாட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு காலேஜ் அந்த காலேஜ்ல எல்லாம் முன்னதையோட நல்ல காலேஜ் இருக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க தாராளமா செகண்ட் சாய்ஸ் ரீடைன் த கோர்ஸ். நீங்க ரெண்டாவது கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க செகண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல அலாட் ஆகாதவங்க செகண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல நம்ம சீட் அலாட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு விருப்பம் இருக்கு நான் செகண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கிறேன்னா தாராளமா கலந்துக்கலாம். இல்லைன்னா செகண்ட் கவுன்சிலிங்கோட நீங்க ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வரலாம் தான் நமக்கு வந்து சாய்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் போறப்ப நமக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ரீஃபண்டபிள் டெபாசிட் வராது. ஓகே சார். ஸோ இது கவுன்சிலிங் ப்ராசஸ் சார். ஸோ இப்போ நீங்க செய்ய வேண்டியது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். சரி சார், எப்படி சார் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்றது? அதுக்கான ப்ராசஸ் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு லாகின் பண்ணணும், உங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்க மொபைல் போனை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லாகின் ஐடியா வச்சுட்டு நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். இப்ப பாருங்க, நான் ஒரு டம்மி அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருக்கோம். டம்மி இல்ல, ஒரு நம்ம பாப்பாவோட அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ ஒரு நேம் மட்டும் நான் மாத்திருக்கேன் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ நேம், பேரண்டோட நேம், பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி, ரிலிஜியன், கம்யூனிட்டி, கேஸ் நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ, இந்த டேட்டா போட்டு ஃபில் பண்றோம். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபில்அப் பண்றோம். அது ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கா, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா, எக்ஸர்வீஸ்மேனா, பர்சன் டிசபிலிட்டியா, நீங்க வந்து ஐஆர்டி டிரான்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை பண்றீங்களான்னு கேட்கறேன். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் உங்க நேம் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு லாகின் ஐடி எடுத்துக்கணும். அந்த லாகின் ஐடியா வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜ் 1. ஓகே? ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது சேவ், ப்ரொசீட் ஃபார் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இப்ப பாருங்க, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி 6ல இருந்து 12வது வரை நீங்க தமிழ்நாட்டில் படிச்சீங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் கேட்கறாங்க. 6 to 12. ஓகே, எல்லாம் நீங்க எஸ் கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து ஆர் எங்க படிச்சீங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, ரைட்டா, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட். ஓகே. ஸோ ஆர்டி படி நீங்க வந்து ஃப்ரீ சீட்ல போயிருக்கீங்களா, அதையும் நீங்க இண்டிகேட் பண்ணணும். 6, 7, 8, 9, 12வது வரலாம் வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டா நீங்க கொடுக்கணும். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டேட்டா, இது ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். ஸோ இது கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இது அகாடமிக் டீடைல்ஸ். ஓகேங்களா. இப்போ வந்து நீட்டோட யூஜி டீடைல்ஸ், உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நீட் ஸ்கோர், நீங்க வந்து எவ்வளோ யூஜி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா செகண்ட் அட்டம்ப்டா, எல்லாமே நம்ம வந்து ஒரு டம்மியா தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன், குவாலிஃபிகேஷன், நேம் ஆஃப் த போர்ட், +2 டேட்டா, இந்த குரூப் கோடு, குவாலிஃபிகேஷன் இயர், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய அகாடமிக் டீடைல்ஸ், அகாடமிக் மார்க், எவ்வளோ என்னென்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, அது எல்லாமே இதை வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பர்சனல், செகண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டீடைல்ஸ், யூஜி டீடைல்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே. அகாடமிக் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய மதர் டங் என்ன, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பேரண்ட் ஆக்குபேஷன், அனுவல் இன்கம், எந்த டவுனா வில்லேஜா, அது மாதிரி உங்களோட அந்த நேட்டிவிட்டியை பற்றிய அல்லது ஊரை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் கூட கொடுக்கும். ஸோ இது வந்து 4th பேஜ். இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அமௌண்ட் கட்டுறோம் இல்லையா, அந்த கட்டுற அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகணும் இல்லையா, அந்த ரீஃபண்டுக்கான பேங்க் டீடைல்ஸ் கேட்குறாங்க. ஓகே. ஸோ அந்த பேங்க் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துறோம். ஓகே. ரைட் சார். இது இந்த பேஜ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் போட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஸோ உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே. ஸோ ஒன்று அதனுடைய டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ண வேண்டும். ஓகே. எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, +1 மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, டிசி, யூஜி அட்மிட் கார்டு, யூஜி ஸ்கோர் கார்டு, கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகே. இது வந்து 7.5 கேட்டகரியா இருந்துச்சுன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சிஇஓ அவங்க இருக்கணும். சிஓன்னா நீங்க முதல்ல ஹெச்எம்ட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிஓட்ட வாங்கிருக்கணும். ஸோ இதை பூரா நம்ம அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் பேஜில் உங்க அப்ளிகேஷன் நம்பர், நம்ம கொடுத்துருக்க டேட்டாலாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி, அமௌண்ட் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய டேட்டா பூரா செக் பண்ணிடணும். ஓகே. செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் எடிட் அப்ளிகேஷன் பண்ணிடலாம். தென் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் டிக்ளரேஷன் கேட்பாங்க. எஸ், ஓகேன்னு கொடுக்குறோம். ஓகே. கொடுத்தாச்சுன்னா இப்போ வந்து மெயினா இந்த இடத்துல வந்து நீங்க டிக் பண்ணணும். ஓகே. இங்கேயும் டிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும். ஓகே. இதெல்லாம் ஓகே. நம்ம மேற்கொண்ட தகவல் அனைத்தும் நமக்கு சரி பார்த்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தென் வி கோ டு நெக்ஸ்ட். இப்ப நம்மளுடைய பேரு டேட்டா சும்மா இது நான் டம்மியா தான் போட்டிருக்கேன். கடைசியா மேக் தி பேமெண்ட் அப்படிமா. ஓகே. பேமெண்ட் பண்றப்ப நம்மளுடைய பேங்க் டீடைல்ஸ் கேட்கும், பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம கவனமா இருக்க வேண்டியது, ஒரு வருஷம் ஃபுல்லா படிக்கிறோம், ஏன்னு சொல்லுவா ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். அப்ப அப்ளிகேஷன் போடுறதுலையும் கவுன்சிலிங் கலந்துக்கிறதுலையும் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பா இந்தியாவில் தமிழ்நாடு தான் அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. 50,000 மெடிக்கல் சீட் இருக்கு. அதுல 2,000 சீட்டுக்கு மேல வந்து பிடிஎஸ் சீட் இருக்கு. அப்ப அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்கின்ற மாநிலத்துல நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டாவிலையோ அல்லது பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவிலையோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலையோ மருத்துவர் ஆகிறதுக்கு ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால கூடுதல் கவனத்தோட நீங்க என்ன பண்ணுங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. அதுல ஏதாவது சிரமங்கள் இருக்கு இல்ல தவறுகள் இருக்கு அப்படின்னா தாராளமா கேர் அகாடமி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது வந்து கேர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவசியம் இல்லை, யாரா இருந்தாலும் மாணவ சமுதாயம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு ஒரு அவேர்னஸ் தான். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வர்றதுனால நமக்கு வந்து இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்தா கூட நம்ம வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. தவறு நடந்துச்சுன்னா கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் அப்ளிகேஷன் போறப்பே கூடுதல் கொண்டு போடுங்க.
வருங்காலம் பலமானதாக இருக்கட்டும். குறிப்பா 21ஆம் தேதி இப்போ வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தெரியுது. ஃபர்ஸ்ட் நடக்கிறது ஆல் இண்டியா கவுன்சிலிங். இப்போ நம்ம அப்ளிகேஷன் போட்டாலும் கூட ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் இருக்கும். இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, இதே மாதிரி ப்ராசஸ் அவங்க பண்ணணும். அங்க வந்து 1 லேக் முதல்ல 2 லேக் ருபீஸ் டெபாசிட் கட்டணும். ஏன்னா அங்க கவர்மெண்ட் கோட்டா இல்ல கவர்மெண்ட் கோட்டா இல்லாம நம்ம 15% ஆல் இண்டியா கோட்டா இருக்கு இல்லையா, அது இல்லாம பிரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம போகணும்னா வி வாண்ட் டு பே 2 லேக் ருபீஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன செய்யும், ஆல் இண்டியா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ஜிப்மர், எய்ம்ஸ், இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தென் வி ஸ்டார்ட் தி கவர்மெண்ட் செகண்ட் கவுன்சிலிங். டென்டேட்டிவ் டேட் வந்து 21 to 24 இருக்கலாம். ஓகேங்களா மாணவர்களே, இந்த காணொலி உங்களுக்கு வந்து நீட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தியும் கவுன்சிலிங் பத்தியும் ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். வேற ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கேர் அகாடமியோட தொலைபேசி எனக்கு தொலைபோண்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும். குறிப்பா கேர் அகாடமியில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இங்கேயே வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் போடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கோம். நாளையில இருந்து அதுக்கான ஃபுல் ஸ்விங்ல இருக்கு. வரதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நேரம் அலாட் பண்ணி கொடுத்துறோம். வந்தா ஒரு 2 ஹவர்ஸ்ல உங்க ஒர்க் முடிச்சு கிளம்பலாம். நன்றி, வணக்கம்.